பூமிக்குள்ள எப்படி இருக்குதுன்னு கேமரா விட்டு பார்க்கலாம், வர்றீங்களா? விடு. கேசிங்குள்ள போயிட்டு இருக்குது. விடு விடு விடு. கேசிங் தாண்டி தான் தெரியும். கேசிங்லாம் சுத்தமாக தான் இருக்குது. இந்த கேமரா கிளாரிட்டியே வேற. ஒரு ஜம்முன்னு தெரியுது. ஒரு மஞ்சள் கலரு, வெள்ளை கலரு, எல்லா கலரும் தெரியுது. விடு விடு. ஒன்று இதில் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 100 அடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். பாறை மாறி மாறி போகுது. ஒரு வருஷம் பளிச்சுன்னு தெரியுது. வரும் இந்த கிளாரிட்டி அந்த கேமராவில் வரல. ஆமாங்க, அது அந்த கேமராவை வெளிச்சமே இல்லைங்க. ஒரு 3 அடிக்குள்ள வெளிச்சம் மாதிரி எவ்வளோ தூரத்தில் அடிக்கணும்? ஒரு 10 அடிக்கு பக்கம் வெளிச்சம் அடிக்குது. அது வெளிச்சம். ஆமாங்க, இது கேமரா விலை வச்சுங்க. தண்ணி எடுத்து தண்ணியை பக்கத்துலேயே காணும். தண்ணிங்க கீழே போய் தான் கிடக்க மாட்டேங்குது. அதான் மொத்தம் போகிற எத்தனை அடி ஆளுங்கண்ணது? 700 அடிக்கும் கேமரா போகும். ஆனால் இப்போ பார்த்தா ஒரே மொட்டை பாறையில் தான் போயிட்டுருக்குது. ஒரே பாறையில் தான் போகுது. ஒன்றும் தண்ணி வர மட்டங்கிறது எதையுமே ஒன்றையுமே காணுங்க. அது ஒவ்வொரு ஏரியா அப்படிங்க பார்த்தா, ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தா பூராமே மட்டமாகவே இருக்குது. தண்ணி வர மட்டமாகவே இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தா முழுப்பறையாகவே தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்து முழுசாக பாறைக்குள்ளேயே போகுது. அந்த பாறை உடவுங்கிறதே ஒரு இடத்துலையுமே காணும் பாருங்க. கொஞ்சம் ஒரு கணக்காக போட்டு விடு விடு. விடு விடு. காஞ்சி கிடக்குது. தண்ணிங்கிறதே இல்லை. வாய்க்க தண்ணி வந்துச்சுனாக்கா பதம் பிடிச்சிக்காங்கண்ணா. வாய்க்க தண்ணி வந்துச்சுன்னா மட்டங்க பக்கத்தில் ஓட்டிக்கிறதுனால ஸ்டோரேஜ் இருக்காது. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ஓடுங்க. ஸ்டோரேஜ் இருக்காது. இந்த பொருளை பார்த்தா மேலே மட்டத்தோடு காணும். மட்டமே அதான் ஒரு முழுப்பறக்குள்ளேயே போகுது. வெள்ளை கரும்பாறை அலனுகரி தான் அதிகம். விடு விடு. கலர் கலராக போகுது. அதில் கொஞ்சம் கலர் கம்மியாக வருது. அதில் டிவியில் ஃபோனில் பளிச்சுன்னு வருது. எல்லா கலரும் தெரியுது. அதில் கொஞ்சம் கலர் கம்மியாக வருது. ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ரைட்டு இன்ட்ரெஸ்ட்டு செக். விடுவாங்களா? கலர் அதிகம். கலர் மட்டும்தான் இருக்குது. கலர் அப்படிங்க திருவள்ள இல்லைங்க. அது அந்த தண்ணி கணிச்சலுக்கு அப்படி லேச பாசம் கட்ட மாதிரி பாறையே கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. செம்புளி வெங்க விடு விடு. தண்ணிக்கெல்லாம் போகணும். தண்ணிக்கெல்லாம் போகல. அதுவும் ஒரு பாரமாக இருக்கும்போது அந்த இடத்துல லைட்டாக தண்ணி போயிட்டு இருக்குது. அது ஒரு மட்டம் சும்மா அந்த மரத்தில் இருந்து வேணால் தண்ணி போகுது. பாருங்க. அந்த சைடில் வடிஞ்சிட்டு போயிட்டு இருக்குது. தண்ணி தெரியுது. ஆனால் 30 அடிக்கு எல்லாம் கேமரா போக்கப் பண்ணுறதுன்னா தண்ணி இன்னும் அங்காது இன்னும் கேமரா போயிட்டு இருக்குது.
30 அடிக்கு 40 அடியிலும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. 40 அடியில் சுத்தம் போடும். இவ்வளோ தூரம் போகுது. இப்பதான் போய் தண்ணி தண்ணியில் முட்டது. எத்தனை அடி போய்க்குன்னு வாரு, இங்கே தான் தண்ணி கிடக்குது. போகாது, எத்தனை அடி போய்க்குன்னு வாரு, தண்ணி கிடக்குது. தண்ணி மேலே இருந்து லேசாக ஊற்றிட்டும் இருக்குது. லேசா ஒரு 100 அடிக்கு வந்தது. தண்ணிக்கு மேலே ஒரு 50 அடிக்குள்ளவே தண்ணி எது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நம்பி கலர் ஏற்ற லேசம் போகுது. பிளாக் நைட் மாதிரி வரும். இல்லை 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 இது கரெக்டாக இருக்குது. நான் ஒரு துளி பிரைட் மட்டும் ஏற்றி வச்சுப்பேன். 135 0லேருந்து தானே அவ்வளோதானே. அதுக்கு மேலே பிரைட் ஏறினாலும் தெளிவாக இருக்குது. நம்புகிறேன் 135 மீட்ரு. சரி விடு போட்டு 100 விடு. 135 மீட்டர்லேருந்து தண்ணி நிற்கிது. இதே கேமரா ஆஃப் ஆகி போய் வருதா? என்னென்ன இதுலேயும் கரண்ட் வருது. எதுலைங்கண்ணா? இந்த ஒயரில் ஒயர்லேயே கரண்ட் வருதா? லேசாக அடிக்குது. லேசாக அது என்னன்னு தெரியல. ஒரு ஆட்டம் ஆட்டி விடும். விடு. விடு விடு பார்க்கலாம். மோட்டர் வந்துருக்கு. மோட்டர் பண்ண விழுந்து எடுத்துட்டு தண்ணி கலங்கி தண்ணி கலங்கி போச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே விடு பார்க்கலாம். கீழே போய் தெளிவுன்னு பார்க்கலாம். விடு 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 போட்டு விடு. என்ன மரத்தில் இருக்கிற எறும்பு பூரா விழுது மாட்டாங்க. விடு விடு. தண்ணி கலங்கி போச்சு. ஜூம் அதிகமாக பண்ணுறதுனால அந்த மண் எப்படி போகுதுன்னு அது கிட்ட போகிறதுனால நம்மளுக்கு அது மேலே வர மாதிரி தெரியுது. கேமரா கிட்ட போகிறதுனால தண்ணி தெளியவில்லை. கொஞ்சம் கொஞ்சம் தெளிவிக்கிற போக விடு 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 விடு. ஃபோனில் பார்க்குறது பிரமாதம். ஏதோ தண்ணி கலங்கி போய் தான் கிடக்குது. விடு விடு. ஒன்றும் தெரியல. மொத்தம் எத்தனை அடிக்கணும் வேணால் பார்க்கலாம். கீழே போப்போ தண்ணி ரொம்ப கலங்கி போச்சு. இப்போ தானே மோட்டர் மேலே இழுத்துட்டு வந்தங்காட்டி ரொம்ப கலக்கி விட்டுருச்சு. தண்ணியை பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் தண்ணி தெளிஞ்சு போயிருங்க. ஒரு ட்ரெயின் ஒன்று கிடக்குது. ட்ரெயின் தண்ணி போகுது. எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்துச்சுன்னா பளிச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்பிளேவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பளிச்சுன்னு தெரியுங்க. கார் டிஸ்பிளே கரண்ட் வாரதுக்கு என்னென்ன காரணம்? ஏற்கனவே மாதிரி அப்படின்னாலும் இல்லை அப்படி ஆன் ஆகாதுங்க. ஆன் ஆகாதுங்க. இல்லைங்க ஏற்கனவே இங்கே நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா மாறும். ப்ளஸ் மைனஸ் இல்லைங்க. அது இந்த கேமராவுக்கு ஏற்கனவே மாற்றி கொடுத்தோம்னா கேமரா ஆன் ஆகிறது. நீங்கள் அவுட்ரு சொல்கிறீங்க. நான் சொல்கிறது உள்ளே வர்ற அந்த மெயின் செட்டில் வருது இல்லைங்க. இது ஆனால் அதுக்கு ஆன் ஆகிறது இல்லைங்க. ஆனால் விட விட விட்டு போட்டு எத்தனை அடிங்க போரு? 700 அடி இன்னும் போகுதா? போது போது முட்டிடுச்சு. கொஞ்சம் மேலே தூக்கு. கேமரா விட்டு பார்த்துட்டு நம்ம கேமராவை மேலே இழுத்துட்டு இருக்கிறோங்க. கேமரா விட்டு பார்த்தாச்சு. யாராவது தேவைப்பட்டதுன்னா எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறேங்க.